privilege and an honor to be with you and to share the word of God. தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வது எனக்கு கனத்துக்குரியதா இருக்கிறது. Let me start by giving honor to the pastors of this house. இந்த போதகரை நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். I would like to thank Pastor Joseph Balachandran Uncle, Pastor Gladys Paul, Pastor Zach Robert for their kind invitation. இந்த மூன்று போதகர் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் என்னை அழைத்ததுக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I'm also here with Pastor Dennis Tanner, who is not just a spiritual father for me, but he is also a mentor and a good friend to me. Pastor Tanner அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அவர் எனக்கு அங்கே என்னை வழிகாட்டியாக என்னை வழிநடத்துகிறார். So this is our second time traveling together to India. We were there last time we were in Chennai and Bangalore, but we are so glad and we are so excited that we could be here with you in Madurai this time. இந்த வருஷம் இரண்டாவது முறையாக நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம். போன முறை பெங்களூருக்குலாம் வந்திருந்தோம். Amen. Amen. Now something happened just a few minutes ago. I preached a sermon earlier on this morning, but I think God wanted to change my sermon and give you a different word compared to what I gave this morning. காலை வேளையிலே ஒரு பிரசங்கத்தை நான் செய்தேன். சில நிமிஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் வேறு ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். I don't want to preach a good sermon because anybody can preach a good sermon, but I want to make sure that I preach a sermon that is from God. அங்கே நல்ல பிரசங்கம் எல்லாரும் பிரசங்கம் செய்ய முடியும், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற பிரசங்கத்தை உங்கள் மத்தியிலே செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Especially for a traveling pastor, I could pick out the 100 sermons that I have and I pick a very good perfect sermon and give it to you. நான் எங்கும் பிரயாணத்திலே பிரசங்கிக்கிறேன். நான் அநேக பிரசங்கங்கள் உண்டு, அதில் இருக்கிற சிறந்த பிரசங்கத்தை எடுத்து நான் பிரசங்கம் செய்ய முடியும். But that is not what God desires. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வேறு ஒன்றாக இருக்கிறது. I have to be faithful and truthful to the word of God and to the position that God has placed me. ஆண்டவர் எனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த பணியிலே உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அவருக்கு நான் கீழ்ப்படிகிறவனாக இருக்க வேண்டும். One of the reasons why I believe that I have to be faithful to the word of God is because you are not here by an accident. தேவனுடைய வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, நீங்கள் வந்தது யதார்த்தமானது அல்ல. You are not here by a coincidence. அங்கே ஏதோ யதார்த்தமா ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக வந்தது. You are not here also because it's a convenient for you. ஏதோ ஒரு சுலபமாக இருக்கிறது, ஈஸியா இருக்குது, அதனால இங்க வந்திருக்கிறேன், அப்படி அல்ல. I believe that you are here because of the divine plan of God. தேவனுடைய திட்டத்தின்படியே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். And if you are here by the divine plan of God, then he has a purpose for your for being here. தேவனுடைய திட்டத்தின்படியே நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்று ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது என்பது உண்மை. You know, being a pastor, pastoring ministry has taught me several lessons. அங்கே போதகராக இருக்கிற நான் अनेक பாடங்களை நான் கற்றுக்கிறேன். One of the lessons that I've learned early in my ministry is that if you want to have a powerful ministry and if you want to bring a true transformation in your church and in your communities, that you got to rely on the presence and the power of God. அங்கே போதகராக இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் வல்லமையான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பது உண்மை. So let me start my sermon by sharing a quote by Charles Finney. Charles Finney என்று சொல்லுகிற அவருடைய சொற்றுடை உங்களுக்கு சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Charles Finney was the father of modern evangelism. Okay, இப்போ தற்காலிக அங்கே சுவிசேஷர்களே சிறந்த ஒருவர் Pastor Finney. Now Charles Finney was used powerfully by God to initiate the second great awakening in USA. அமெரிக்க தேசத்திலே ஒரு இரண்டாவது எழுப்புதலுக்கு சார்ல்ஸ் ஃபின்னி பாஸ்டர் அங்கே ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். And this is his quote. அவர் இப்படியாய் சொன்னார். If the presence of God is in the church, தேவனுடைய பிரசன்னம் சபையிலே இருக்கும் என்றால் the church will draw the world in. அங்கே உலகத்தை இந்த சபைக்குள்ளே இழுத்துக்கொள்ளும். If the presence of God is not in the church, தேவனுடைய பிரசன்னம் சபையிலே இல்லை என்றால் the world will draw the church out. அங்கே உலகம் இந்த சபையை இழுத்துக்கொள்ளும். Let me repeat that again. திரும்பியும் நான் சொல்லுகிறேன். If the presence of God is in the church, தேவனுடைய பிரசன்னம் சபையிலே இருக்கும் என்றால் the church will draw the world in. உலகத்தை சபை இழுத்துக்கொள்ளும். If the presence of God is not in the church or in the life of a believer, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிக்கு தேவனுடைய பிரசன்னம் இல்லை என்றால் the world will take the church out and the believer out of the God's presence. விசுவாசியையும் சபையும் இந்த உலகம் இழுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். There is no doubt that we are living in a time there is so necessary for us to rely in the presence and the power of God. Okay, இந்த காலகட்டத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். Where we need to
expect more than what we have experienced in the past. கடந்த நாட்களில் அனுபவித்ததை காட்டிலும் இன்னும் அதிகமான தேவை நமக்கு இருக்கிறது. We don't want to have those just goosebump moments in the presence of God. Rather, we want to experience the presence of God tangible in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் ஏதோ உணர்ச்சி வசப்படுகிற ஒரு பிரசன்னம் மாத்திரமல்ல, இன்னும் ஆழமான தேவனுடைய சத்தியத்தை உணர்ந்து கொள்கிற பிரசன்னம் நமக்கு அவசியம். So this morning I want to share from Acts chapter 3 about how to walk in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல வைத்து உங்களுக்கு பிரசங்கம் செய்ய விரும்புகிறேன். And how to see the power of God manifest in your life. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னம் செயலாக்குவது எப்படி என்று சொல்லி பார்க்க போகிறோம். How many of you want to walk in the power of God? தேவனுடைய பிரசன்னத்திலே தேவனுடைய வல்லமையிலே எத்தனை பேர் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Just about half of you. பாதி பேர் தானா? Can I ask one more time? இன்னும் ஒரு முறை கேட்கிறேன். How many of you want to walk in the power of God? தேவனுடைய வல்லமையிலே எத்தனை பேர் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Amen. Let's turn to Acts chapter 3. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே திருப்பிக் கொள்வோம். And we're going to read from chapter 1 onwards. Verse 1 onwards. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Now the early church lived in a similar time like we are living right now. இப்ப இருக்கிற சூழ்நிலை போல ஆதி திருச்சபையும் இருந்து கொண்டிருந்தது. Where people lived in sin and without the fear of God. அங்கே பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தேவனுடைய பயமற்றவர்களாக இருந்தார்கள். The churches were persecuted. அங்கே சபை உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போனது. The men and women of God faced severe persecution. அங்கே சபை மக்கள் உபத்திரவத்துக்குள்ளே கடந்து போய் கொண்டிருந்தார்கள். Yet the church was able to grow and multiply and expand the kingdom of God. அதே சமயத்திலே அங்கே சபை பெருகினது, தேவனுடைய ராஜ்யம் விரிவாக்கப்பட்டது. Yet they were able to impact the world by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே உலகத்துக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்கினார்கள். So I want to show you quickly through the book of Acts chapter 3 about what apostle did to walk in the power of God. தேவனுடைய பிரசன்னத்திலே எப்படி நடந்தார்கள் என்று சொல்கிற உதாரணத்தோடு கூட இங்கே நாம் பார்க்கிறோம். You see, the church actually began from Acts chapter 1. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சபை ஆரம்பிக்கப்பட்டு அங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. In Acts chapter 1 we see a church that is praying. அங்கே முதலாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே சபை ஜெபிக்கிற ஒரு சபையை பார்க்கிறோம். As a praying church in Acts chapter 2 they experienced the Pentecost experience. அங்கே ஜெபிக்கிற சபையாய் இருந்த 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஆற்றல் பார்த்தோம். And because of the Pentecostal experience you see the Peter being anointed preaching his first sermon and seeing 3000 people saved in the kingdom of God. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம் அங்கே பெந்தேகோஸ்தே அனுபவம் இருந்தபடியினாலே பேதுரு அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அன்றைக்கு 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Now because of the Pentecost experience you see from Acts chapter 2 to Acts chapter 3 where they are able to walk in the power of God. அங்கே பெந்தேகோஸ்தே அனுபவம் இருந்தபடியினாலே 2ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே இன்னும் அதிகமாய் வல்லமையாய் நடந்தார்கள். So in Acts chapter 1 they were a praying church. முதலாம் அதிகாரத்திலே ஜெபிக்கிற சபையாய் இருந்தது. Acts chapter 2 they experienced the Pentecost. அங்கே இரண்டாவது பெந்தேகோஸ்தே அனுபவம் 2ஆம் அதிகாரத்திலே. As a result of that now they are walking in the power of God. அங்கே இது நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னத்திலே நடக்க ஆரம்பித்தார்கள். Now in Acts chapter 3 verse 1 அங்கே 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே you see Peter and John went to the temple one afternoon to take part in the 3 o'clock prayer service. ஜெப வேளையிலே 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். Now the church is only few days old and they don't have anywhere to worship. அங்கே சபை பிறந்து 3 நாட்கள் தான் இருக்கிறது, எங்கேயும் ஆராதிக்கிற இடமில்லாத ஒரு சூழல். So they're still going to a Jewish temple to say their prayers. ஆகையினாலே யூத அந்த தேவாலயத்துக்கு போய் ஜெபிக்கும்படியாய் கடந்து போனார்கள். The Bible is saying that Peter and John went together to the temple. அங்கே யோவானும் பேதுரும் அங்கே போனார்கள் என்று பார்க்கிறோம். Peter and John. பேதுருவும் யோவானும். Peter and John. பேதுருவும் யோவானும். It doesn't say James and John. யாக்கோபும் யோவானும் என்று சொல்லல. It doesn't say Matthew and Mark. மத்தேயு மார்க் என்று சொல்லவில்லை. It says Peter and John. பேதுருவும் யோவானும் என்று சொல்லுது. Now I have a problem pastor. ஒரு பிரச்சனை இருக்குது pastor. Because these two people cannot get along together. ஏனென்றால் இந்த இரண்டு பேரும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாத ஒரு கூட்ட மக்கள். You can never put Peter and John in one room. Okay, பேதுருவும் யோவானையும் ஒரே அறையிலே போட முடியாது. They will get on each other's nerves. ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் அங்கே சண்டை போடுகிற ஒரு சூழல் வரும். They had two different personalities. ஒவ்வொருவருக்கும் வேறு விதமான குணாதிசயம். Peter was brash person. பேதுரு எதையாவது துரித்து செய்ய வேண்டும். He was so impulsive. எப்பொழுதுமே ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர். He was very extrovert. எப்பொழுதுமே வேற காரியங்கள் இன்னும் அதிகமாக செய்கிறார். He was always scolded by Jesus.
He was always scolded or told off by அங்க Jesus. எப்பொழுதுமே இயேசு பேதுருவை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். But John was a calm person. ஆனால் யோவானோ அமைதியானவன். He was a very relaxed, cool personality. எப்பொழுதுமே கூலா இருக்கிறவர். He was Jesus' favorite. இயேசுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு சீஷன். They both couldn't get along together. எப்பொழுதுமே இரண்டு பேருமே ஒன்று போகிறது இல்லை. They had two different personalities. ஒவ்வொருவருக்கும் வேற வேற குணாதிசயம். They had two different preferences. ஓகே, ஒவ்வொருவருக்கும் அங்கே தெரிந்தெடுத்துக் கொள்வதிலே வித்தியாசம். Their lifestyle was different. அவருடைய வாழ்க்கை முறை வித்தியாசம். But you see in Acts chapter 3, ஆனால் மூன்றாம் அதிகாரத்திலே they were able to walk together. இரண்டு பேரும் ஒன்றாய் They நடந்தார்கள். were able to walk together. ஒன்றாய் They நடந்தார்கள். were able to walk together. ஒன்றாய் நடக்க முடிந்தது. Something happened in Acts chapter 3. அருமையானவரே, மூன்றாம் அதிகாரத்திலே When ஏதோ they ஒன்று நடந்தது. experienced the Pentecost, பெந்தெகோஸ்து அனுபவத்துக்கு பிறகு God stripped all their differences. அவருடைய வித்தியாசங்களை ஆண்டவர் மாற்றினார். They became one accord in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காய் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். They were united for the one purpose. ஓகே, ஒரே ஒரு நோக்கத்துக்காக இணைந்திருந்தார்கள். Now they were united for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக இணைந்திருந்தார்கள். Hallelujah. Hallelujah. And you would find even earlier in John chapter 20, யோவான் 20ஆம் அதிகாரத்துக்குள்ளே பார்க்க முடியும். when both of the disciples were running towards the tomb of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் கல்லறை நோக்கி இரண்டு பேருமே ஓடின அந்த சூழ்நிலையில they both could not walk together. இரண்டு பேருமே ஒன்றாக போக முடியவில்லை. John chapter 20 verse 3 says, யோவான் 20:3 வசனம் சொல்கிறது, Peter and other disciples started out of the tomb. அங்கே இரண்டு பேர் போனார்கள். பேதுரு முந்தி ஓடினார். They were both running, ரெண்டு பேருமே ஓடினார்கள். but the other disciple outran Peter and reached the tomb first. இன்னொரு சீஷன் பேதுருவை தாண்டி ஓடினார் என்று சொல்கிறது. But over here, ஆனால் இங்கேயோ they are able to walk together in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே இரண்டு பேரும் இணைந்து நடக்க முடிந்தது. Now if you want to walk in the presence of God and the power of God, தேவனுடைய வல்லமையிலும் பிரசன்னத்திலும் நடக்க வேண்டும் என்றால் you got to be united. நீங்கள் இணைந்து இருக்க வேண்டும். You need to have unity within the brothers and sisters. சகோதர சகோதரிக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்க If you வேண்டும். want to see the power of God in your families, உங்களுடைய குடும்பத்திலே தேவனுடைய பிரசன்னம் விளங்க you வேண்டும் need to என்றால் have the unity within the husband and wife and children. பிள்ளைகளுக்கும் கணவன் மனைவிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்க வேண்டும். If you want to see the power of God manifest in your ministries, உங்களுடைய ஊழியத்திலே தேவனுடைய வல்லமை ஆற்றல் செய்ய வேண்டும் என்றால் as colleagues you got to walk together. நீங்கள் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். Now walking together doesn't mean talking the same way, ஒன்றாக நடப்பது என்பது ஒரே மாதிரி பேசுவது அல்ல, or not dressing the same way, ஒரே மாதிரி உடை உடுத்துவது அல்ல, or the looking the same way. ஒரே மாதிரி தோற்றத்தை உடையவதல்ல. Unity mean unity in oneness in purpose. அருமையானவர்களே, நோக்கத்திலே ஒற்றுமையாய் ஒரே சிந்தனை உடையவர்களாக இருப்பதுதான். You can have unity in diversity. அங்கே வேற்றுமையிலே ஒரு ஒற்றுமை இருக்கலாம். Hallelujah. Hallelujah. And God wants our churches to be united. அருமையானவர்களே, நம்முடைய சபை இணைந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Jesus prayed that there would be unity among his disciples. சீஷர்கள் மத்தியிலே அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்தார். Now in chapter 3 we see the church growing. இங்கே 3ஆம் அதிகாரத்திலே சபை வளர்கிறது. Chapter 4 the church is growing. அங்கே 4ஆம் அதிகாரத்திலே சபை வளர்கிறது. Chapter 5 the church is growing. 5வது அதிகாரத்திலே சபை வளர்கிறது. At chapter 6 we see a problem. 6வது அதிகாரத்திலே ஒரு பிரச்சனை. The church that was growing is now again divided. 6வது அதிகாரத்திலே சபை வளர்ந்து கொண்டிருந்தது. When the church experienced growth, the enemy always tried to divide the church. சபை வளரும் பொழுது சத்துருவானவன் அதை பிரிக்க வேண்டும் என்று சித்தம் கொள்வான். The devil will always want to divide what God wants to multiply. ஆண்டவர் பெருக்கத்தை விரும்புகிறதை அங்கே சத்துருவானவன் பிரிக்க வேண்டும் என்று God wants to விரும்புவான். multiply your church. சபையை ஆண்டவர் God பெருக்க wants to வேண்டும் என்று multiply விரும்புகிறார். your family. உங்களுடைய குடும்பத்தை பெருக்க வேண்டும் என்று God is விரும்புகிறார். in the business of multiplying your wealth. உங்களுடைய அங்கே ஆரோக்கியத்தை, உங்களுடைய செல்வத்தை அங்கே பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to prosper you. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று But விரும்புகிறார். the enemy comes to steal and kill. ஆனால் சத்துருவானவனோ திருடவும் கொல்லவும் வருகிறார். But Jesus came so that you can have life and life in abundance. ஆனால் இயேசு வந்தார் ஜீவனையும் அந்த ஜீவன் பரிபூர்ணமாய் இருக்க முடியாது ஆண்டவர் But that வந்தார். can only happen when you are united. அது எப்படி நடக்கும் தெரியுமா? நீங்க ஒற்றுமையாக இருக்கும் பொழுது. And that's why the enemy knows the tactics. ஆகையினால தான் சத்துருவுக்கு இந்த காரியம் தெரியும். Enemy knows when the brothers dwells together in one accord, in one piece, God commands the blessings over there. அங்கே சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்யும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை சத்துரு Hallelujah. அறிந்திருக்கிறார். And the enemy understand wherever there is unity, God commands the blessings. எங்கெல்லாம் ஒற்றுமை இருக்குதோ, எங்கெல்லாம் ஒருமைப்பாடு இருக்குதோ, தேவன் வல்லமையை கட்டளையாய் கொடுக்கிறார். When there is a unity, you don't even have to pray. God commands the blessings. அங்கே ஒற்றுமையா இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க கூட அவசியம் இல்லை. அங்கே ஆண்டவர் ஆற்றலை செய்கிறார். The power of God flows when there are people united
together. ஒற்றுமையா இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை அவள் மூலமாய் கடந்து வருகிறது. You know what happened to Moses? மோசேக்கு என்ன நடந்தது தெரியுங்களா? You know what happened to Moses? மோசேக்கு என்ன நடந்தது But தெரியுமா? before I tell the story about Moses, let me tell you what happened in Acts chapter 6. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லுகிறேன். Acts chapter 6, the reason why they were divided was because of murmuring of certain people. அங்கே 6ஆம் அதிகாரத்திலே சபை இரண்டாக பிளந்தது ஏன் தெரியுங்களா? அவர்களுக்குள்ளே முறுமுறுப்பு இருந்தது. They were murmuring between two different groups. அங்கே இரண்டு பிரிவினையிலே ஒரு முறுமுறுப்பு. They were concerned about a particular groups not being taken care. ஒரு கூட்ட மக்களுக்கு அக்கறை இல்லாதபடிக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற ஒரு முறுமுறுப்பு வருத்தம். Murmuring is a symptom of disunity. அங்கே முறுமுறுப்பு இருக்குது என்று சொன்னால் பிரிவினையினுடைய அடையாளம். Now when murmuring is like a cancer, if it's not treated early it will destroy the church. இந்த முறுமுறுப்பு என்பது ஒரு புற்றுநோய் போல, அது ஆரம்பத்திலேயே அதை சிகிச்சை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அது பரவிவிடும். Murmuring doesn't just destroy the church, it also destroys men and women of God. அருமையானவர்களே, இந்த புலம்புதல் அங்கே சபையை கெடுக்கிறதாக இருக்கிறது. God hates murmuring. அருமையானவர்களே, தேவன் இந்த முறுமுறுப்பை அருவருக்கிறார். God hates gossips in church. அங்கே முறுமுறுப்பாய் அங்கே முறுமுறுப்பதை ஆண்டவர் வெறுக்கிறார். கோலி சொல்லுதல். You have gone quiet. புறங்கூறுதல். Yes. Pastor, the church has gone quiet. பாஸ்டர் அமைதியாயிட்டாங்களே சபை. You have gone quiet. அமைதியா இருக்கீங்களே. Let me tell you the story of Moses. மோசேயின் கதையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். You know, the Israelites, just like ourselves, இஸ்ரவேலர்கள் நம்மை போலதான். they constantly kept murmuring about their situation. அவருடைய சூழ்நிலை குறித்து எப்பொழுதுமே புலம்பிக் கொண்டிருந்தார்கள். They were not content with what God gave them. ஆண்டவர் கொடுத்ததை வைத்து அவர்கள் திருப்தியற்றவர்களாக They இருந்தார்கள். constantly murmured about their food. அவருடைய சாப்பாடை குறித்து தொடர்ந்து முறுமுறுத்துக் கொண்டிருந்தார்கள். Eventually at one point they were so thirsty. ஒரு சமயத்தில் அதிகமாக தாகத்தோடு இருந்தார்கள். They started murmuring. அவர்கள் அங்கே திரும்பியும் புலம்ப They ஆரம்பித்தார்கள். started complaining against Moses. அங்கே மோசேக்கு விரோதமாக அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். They said, Moses, மோசே, send us back to Egypt. எகிப்துக்கு இங்க மீண்டும் கொண்டு போங்க. We don't want to die here in the wilderness. இந்த வனாந்தரத்திலே மரிக்க எங்களுக்கு We விருப்பம் would இல்லை. rather go back to Egypt as slaves. அங்கே எகிப்திலே நாங்கள் அடிமையாக இருப்பதே சிறந்ததாக இருக்கிறது. Their murmuring got louder and louder. அவர்கள் இன்னும் அதிகமாய் புலம்ப Now while the ஆரம்பித்தார்கள். people were murmuring, இங்கே புலம்பல் நடக்கும்போது Moses was trying to hear from God. தேவனிடத்திலே ஆண்டவர் மோசே தேவனிடத்திலே கேட்க He விரும்பினார். was crying out for these people. இந்த மக்களுக்காக அவர் அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார். He was trying to hear what God wants to say to his people. தேவன் அவருக்கு என்ன சொல்லுகிறார் என்று மோசே கேட்க But the ஆரம்பித்தார். murmuring got louder and louder, and that caused Moses to mishear God. அங்கே புலம்பல், ஜனங்களுடைய புலம்பல் இன்னும் அதிகமாய் இருக்கிறபடியினாலே மோசே ஆண்டவர் என்ன சொன்னார் என்று கொஞ்சம் அங்கே கேட்க முடியாத ஒரு சூழல். When God said to speak to the rock, Moses heard God told him to strike the rock. அங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து இந்த பாறையிடம் பேசு என்று சொன்னார். மோசேயோ பாறையை அடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டது போல அவருக்கு இருந்தது. And you know what happened? என்ன நடந்தது தெரியுங்களா? You know what happened? என்ன நடந்தது தெரியுங்களா? Moses, who left everything to follow God's call, எல்லாவற்றையும் விட்டு மோசே தேவனுடைய அழைப்பை அழைத்து போனவர், he was happy taking care of the sheep in the wilderness. அங்கே வனாந்தரத்திலே ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர். When God called him to come, Moses, I want you to go to Pharaoh and ask them to let his people go. Moses said, no, go and find somebody else. அங்கே ஆண்டவர் மோசேயை அழைத்த பொழுது, பார்வோனிடத்திலே போய் எகிப்து மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க முடிய அவனை அழைக்கிறேன் என்று சொன்ன பொழுது, God argued with Moses saying, God, go and find somebody else. I'm not the right person for the job. மோசே சொன்னார், வேற யாராவது கூப்பிட்டுக் கொள்ளும் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன். Yet he answered God's call to follow and obey what God had for him. ஆண்டவர் அவருக்கென்று வைத்திருக்கிறதை அவர் உணர்ந்தவராய் தேவனை பின்பற்றினார். Because of the murmuring of these people, ஆனால் இந்த சூழ்நிலையிலே ஜனங்களுடைய புலம்பலினாலே, we find in the scripture வேதத்திலே வாசிக்கிறோம், that Moses never entered the promised land. மோசே கானான் தேசத்துக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல். It wasn't because of his mistake. அவருடைய தவறு அல்ல. It was because of the people around him. அவரை வழிநடத்தின அந்த ஜனங்கள் நிமித்தமாக. Church, we can actually, by our murmuring and complaint, we can actually put someone else
miss the plan and purpose God has for them. நம்முடைய புலம்பலின் நிமித்தமாக, நம்முடைய வருத்தத்தின் நிமித்தமாக மற்றவர்களுடைய தேவனுடைய சித்தத்தை மாற்றுவதற்கு வாய்ப்பு So இருக்கிறது. we got to be careful ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். that we don't murmur against people or murmur against God. தேவனுக்கு விரோதமாகும், தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகும் அங்கே புலம்பாதிருங்கள். God expects unity in the church and in the families. குடும்பத்திலும் சபையிலும் ஒற்றுமையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Regardless of your preferences, உங்களுடைய எது உங்களுக்கு தேவை அல்லது எது regardless of your personalities, உங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குதோ, regardless of your goals and ambitions, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய டிசைர் எப்படி இருக்குதோ, God desires the brothers and sisters to walk together. அங்கே ஆண்டவருடைய சித்தம் சகோதர சகோதரிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். They are walking together to the temple. அங்கே இங்கே இருவரும் தேவாலயத்துக்கு ஒன்றாய் போகிறார்கள். I mean, I want to challenge you this morning. இந்த காலை வேளையில உங்களுக்கு சவாலை சொல்ல For some of your family members, உங்களுடைய சபை, உங்களுடைய குடும்பத்தினர், were you walking together to the temple? அங்கே இருவருமாய் தேவாலயத்துக்கு நடந்து When you போகும்போது, came to the church, were you walking together? சபைக்கு இருவருமாய் நடந்து வரும்போது, Or was the husband going 10 feet ahead and the wife was following 10 feet behind? கணவர் 10 அடிக்கு முன்பாகவும் மனைவி 10 அடிக்கு பின்பாகவும் நடந்து வந்து Were you கொண்டிருக்கிறார்கள். walking together? ஒன்றாய் நடந்து வர When you வேண்டும். come to the church, அங்கே இப்படி சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது, are you able to be in unity with brothers and sisters? இப்படி இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளோடு கூட ஒற்றுமையாய் இருக்கிறது. Because one of the requirements for you to walk in the power of God, தேவனுடைய வல்லமையிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால், you need to walk in the unity with your brothers and sisters. உங்களுடைய சகோதர சகோதரியோடு கூட ஒற்றுமையாய் இருக்க வேண்டியது Now அவசியம். let's move on to the second verse. இரண்டாவது வசனத்துக்கு நேராக As they கடந்து போவோம். approached the temple, a man lame from birth was being carried in. Each day he was put beside the temple gate, the one called the Beautiful Gate, so he could beg from the people going into the temple. When he saw Peter and John about to enter, he asked them for some money. And Peter and John looked at him intently, and Peter said, "Look at us." The lame man looked at them eagerly, giving them his attention, expecting some money. வாசிங்களேன் இரண்டாவது வசனத்துல இருந்து From 2 to verse 5. ஐந்தாம் வசனம் வரைக்கும் வாசிங்களேன். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்தவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். Now here you find a lame man begging at the beautiful gate, just looking to receive some alms from Peter and John. இங்கே முடவனாய் இருக்கிற இந்த மனுஷன் அலங்கார வாசலிலே பேதுருவையும் யோவானையும் நோக்கி ஏதாயிலும் கிடைக்குமா என்று வாஞ்சையாய் இருக்கிறார். It was just another day for the lame man. இந்த அங்க முடவனுக்கு இன்னொரு ஒரு நாள் இது. It was just another two people who are walking past the temple. சாதாரண இரண்டு மக்கள் வருகிறார்கள், வழக்கம் போல கேட்கிறான். His expectation was usual. அங்க அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே எப்பொழுதும் இருக்கிறது போல இருக்கிறது. Just to receive something to make it through that day. அந்த நாளை கடக்க முடியாது, ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். But Peter and John saw something different. ஆனால் பேதுருவும் யோவானும் அவனிடத்திலே வேறு ஒன்றை பார்த்தார்கள். They saw a different expectation for his life. அவருடைய வாழ்க்கையிலே வேறு ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். They saw something that is different than what he saw himself. அவன் பார்க்காததை பேதுருவும் யோவானும் பார்த்தார்கள். He was happy where he was. அங்கே அந்த முடவன் இருக்கிற இடத்திலே அவன் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தான். He didn't see anything different from another day. அடுத்த நாள் இதுவும் ஒன்றாய் தான் இருக்கிற என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார். He was happy to just move on, just begging every single day at the Beautiful Gate. இந்த அலங்கார வாசலிலே ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுப்பதிலே அதிலேயே திருப்தி அடைந்து ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கிறார். But Peter and John had a great expectation for this lame man. ஆனால் பேதுருவும் யோவானும் வேறு ஒரு காரியத்தை அவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். What's your expectation for your life? உங்களுடைய வாழ்க்கையில எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? Do you have people around you who has a better and higher expectation for your life? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கை குறித்து மேன்மையாய் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Your expectation for your children, your family, for your marriage. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் உங்களுடைய
குடும்பத்திற்கும் மேன்மையான காரியங்களை What's எதிர்பார்த்து your கொண்டிருக்கிறீர்கள். expectation for your ministry and for your businesses? உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய ஊழியத்திலும் மேன்மையான காரியங்களை எதிர்பார்த்து Are you கொண்டிருக்கிறீர்கள். just happy to survive one day at a time, or do you have a higher expectation for God to manifest in your life? இருக்கிறதே போதும் என்று நினைக்கிறீர்களோ அல்லது தேவன் இதை காட்டிலும் மேன்மையாய் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ? And I shared this yesterday in the youth meeting நேற்றைய தினத்திலே யூத் மீட்டிங்ல from Ephesians chapter 3:20. எபேசியர் 3:20 பற்றி That பேசினேன். God can do immeasurably more than we ask or imagine. நாம் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவர் செய்ய We serve முடியும். a God who can exceed our expectations. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவனை See, ஆராய்ந்து this கொண்டிருக்கிறோம். lame beggar, he probably never even dreamt or imagined that he would walk again. அங்கே மீண்டும் நடப்பான் அல்லது நடப்பான் என்று சொல்கிற எண்ணமே இந்த முடவனுக்கு இல்லாது வாழ்ந்து He கொண்டிருக்கிறான். probably gave up in even walking or jumping again. மீண்டும் குதிக்கவும் ஓடவும் தப்பவும் அந்த எண்ணமே இல்லாது வாழ்ந்து He கொண்டிருக்கிறான். probably gave up on even going back to work again. வேலைக்கு போகவே முடியாது என்கிற எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். Now he was happy where he is and he is comfortable where he was. இருக்கிற இடத்திலே அவன் பாதுகாப்பாகவும் இருக்கிற இடத்திலே போதுமான மனப்பான்மையோடு இருந்து Some கொண்டிருக்கிறான். of you are like the beggar man, like a lame man. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட சிலர் வாழ்ந்து You கொண்டிருக்கிறார்கள். have gave up on your life. இனி ஒண்ணும் செய்ய முடியாது. You have gave up on your marriage. இனி திருமணமா அது You ஒண்ணும் have செய்ய gave முடியாது. up on your children. பிள்ளைகளா ஒண்ணும் செய்ய முடியாது. You have gave up on your ministry. ஊழியமா அவ்வளவுதான். And you're just surviving. இருக்கிறது போதும்னு நினைக்கிறேன். God never called you to survive, children. அருமையானவரே, இருக்கிறதே போதும் என்று God wants you to thrive in your life. ஆண்டவர் அப்படி அழைக்கவில்லை. ஆண்டவர் உங்களை We serve a God who can exceed our expectations. நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மேலாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God has a plan that is greater than you can imagine or ask. நீங்கள் சிந்திப்பதற்கும் கேட்பதற்கும் மேன்மையான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். And I said this yesterday, the size of your dream determines the size of God you serve. எப்படிப்பட்ட கனவு அளவு வைத்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட கடவுளை தான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவின் கடவுள் தான் வைத்திருக்கிறீர்கள். As a children of God, we should be able to live a life of abundance. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் மிஞ்சி யோசிக்கிற தரிசனத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். William Carey, who went to India as a missionary, said this. Okay, William Carey இந்திய தேசத்துக்கு மிஷனரியாய் கடந்து வந்தவர் சொன்னார். He said, expect great things from God and attempt great things for God. தேவனிடத்திலிருந்து மகத்தான பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செயல்படுத்துங்கள் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Expect great things from God and attempt great things for God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை Because we serve a செயல்படுத்துங்கள். God who can do immeasurably more than we ask or imagine. ஏனென்றால் நம்முடைய தேவன் சிந்திப்பதற்கும் எண்ணுவதற்கும் மிஞ்சி செய்கிற தேவன். The Bible says no eye has seen, no ears have heard, or not mind has conceived or imagined the things that God has for his children. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்ததை கண்களும் பார்த்ததில்லை, எண்ணினதும் இல்லை, அனுபவித்ததும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. Amen. Hallelujah. 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 Now Peter and John here, their response to the man. இங்கே பேதுருவும் யோவானும் அந்த முடவனை பார்த்து பேசுகிறார்கள். He said, they looked at him and said, அவனை பார்த்து இப்படியாய் சொன்னார்கள். if you look at the following verse, அந்த வசனத்திலே பார்க்கிறோம். can you read from verse 6 to 7? ஓகே, 6-7 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். Hallelujah. நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடும் பலன் கொண்டது. Hallelujah. Hallelujah. Peter and John looked at the man expecting something to happen. அங்கே ஏதாவது நடக்கும் என்று சொல்லி அந்த மனிதன் பேதுருவும் யோவானை பார்த்து கொண்டிருந்தார். Expectation is the breeding ground for miracles. அருமையானவரே, அற்புதம் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்ப்பு தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. I said this morning, it's impossible to please God without faith. ஓகே, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது என்று காலையிலே சொன்னேன். So when you give expectation to greater things for God, God begins to release the power of God over your lives. எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. No, the things which are impossible by men are possible with God. மனிதனால் கூடாத காரியம் தேவனால் எல்லாம் கூடும். Hallelujah. Hallelujah. God has something great in store for you. ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். In John chapter 10 verse 10, Jesus said, I have come so that you can have life and life in abundance. யோவான் 10:10 வாசிக்கிறோம், நான் ஜீவனை கொடுக்கவே வந்திருக்கிறேன், அது
பரிமுகமாக முடியாய். When he said that statement, he actually spoke to the people who were alive. அங்கே உயிரோடு இருக்கிறவர்களை பார்த்து இந்த வாக்கியத்தை சொன்னார். He looked at the people who were alive and he said, I have come so that you may have life. அங்கே உயிரோடு இருக்கிற ஜனங்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன். The original word for life is Zoe in Hebrew. Okay, Zoe என்று சொல்கிற எபிரேய வார்த்தை, கிரேக்க வார்த்தை தான் அதனுடைய வார்த்தை. It means the life that comes from the creator who created you. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் படைத்த தேவனிடத்திலிருந்து ஜீவன் பெற்றுக்கொள்வது என்ற அர்த்தம். It means the absolute fullness of life that God has for you. உங்களுக்கென்று வைத்திருக்கிற முழுமையான ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பதற்கு அர்த்தமாய் இருக்கிறது. Often people think that Jesus came so that you can take you to heaven. Okay, அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு வந்திருக்கிறார், அவர் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போவார் என்று நினைக்கிறார்கள். He didn't just come so that he can take you to heaven. He came so that you could experience heaven on earth. பரலோகத்துக்கு கொண்டு போவது மாத்திரமல்ல, பரலோகத்தை இந்த பூமியிலே அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் வந்திருக்கிறார். Jesus didn't say you will have life in future. He said you will have life now. ஜீவன் ஒரு காலத்தில் வைத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லவில்லை, இப்பொழுதே அந்த ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். You can experience the best life right now if you have an expectation from God. தேவனிடத்தில் எதிர்பார்ப்போடு இருப்போம் என்று சொன்னால் சிறந்த வாழ்க்கையை பூமியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Okay, let's continue to read that verse 6 please. அங்கே 6வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறோம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளவை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல். Now beggar must have looked really disappointed when Peter and John said they didn't have the silver or gold. அந்த முடவன் எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவன் நாக்கே துக்கம் அடைந்திருக்க வேண்டும். Peter didn't have the money but he had a miracle. ஆனால் பேதுருவிலே பணம் இல்லை, அற்புதம் இருந்தது. They were naturally poor but spiritually rich. அவர்கள் இயற்கையாகவே தரித்திரராக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அவர்கள் ஐஸ்வரியவான்களாக இருந்தார்கள். What they were saying is that we don't have what you want but we have what you need. அவர் என்ன சொன்னார்? நீ எதிர்பார்ப்பது இடத்துல இல்ல, ஆனா உன்னுடைய தேவை எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். Peter and John didn't focus on what they lacked, rather they focused on what they had. ஓகே, அவர்கள் பேதுருவும் யோவான் தங்களிடத்துல இல்லாததை அவர்கள் நோக்கமாய் கொள்ளவில்லை, அவரிடத்துல என்ன இருக்கிறது என்பதை நோக்கமாய் வைத்திருந்தார்கள். Peter and John understood the importance and the power of the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துடைய வல்லமையை அவர்கள் அறிந்து புரிந்து வைத்திருந்தார்கள். They realized they did not need anything else to walk in the power of God. தேவனுடைய வல்லமையிலே நடப்பதற்கு அங்கே இயேசுவின் நாமம் போதும் என்று உணர்ந்தார்கள். They realized they don't need the wealth to make a difference. அங்கே ஐஸ்வரியம் என்பது மாற்றத்தை உண்டாக்குவதற்கு அவசியமில்லை என்பதை உணர்ந்தார்கள். They realized they didn't have to have resources to make an impact. அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குவதற்கு பெரிய ஏதுகரம் வேண்டும் என்று அவர்கள் அறியாத தேவையில்லை என்று அறிந்தார்கள். They realized Jesus is more than enough to make the difference in their lives. இயேசு கிறிஸ்து மாத்திரம் போதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்பினார்கள். The Bible says at the name of Jesus every knee shall bow and every tongue shall confess. அங்கே வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யும், முழங்கால்களும் முடங்கும். And Jesus is the name above all the other names. இயேசு கிறிஸ்து எல்லா நாமங்களிலும் மேலான. And that is the greatest power that we have as a believers. விசுவாசியாய் இருக்கிற நாம் அப்படிப்பட்ட நாமத்தை தரித்தவர்களாக இருக்கிறோம். For us to walk in the power of God, you don't have to worry about everything else except whether you have the Christ in you or not. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கு வேற எதை குறித்தும் கவலைப்பட அவசியமில்லை. நீங்கள் ஆண்டவரை உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்பதுதான் உண்மை. Some of you might be thinking, if I want to experience a miracle and if I want to walk in the power of God, all I have to do is I probably have to have a little bit of extra money. அங்கே அதிகம் பணம் வைத்திருந்தால் நான் அங்கே அற்புதத்தை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கலாம் சில பேர். Some of you might think, I may have experienced an impact or difference in life if I could just get married. திருமணம் செய்தால் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Some of you might say, my life will be better if I have children. பிள்ளைகள் இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். Some of you might say, I might have a better life if I have some good friends around me. நல்ல நண்பர்கள் இருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கலாம். Can I say you have what you need? ஆனால் நான் சொல்கிறேன், எது தேவையோ அது நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறீர்கள். You have Jesus Christ our savior. இயேசு இரட்சகராக இயேசு உங்களிடத்தில் இருக்கிறார். That's all you need to make a difference in your life. அது அவர் போதும் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. Jesus is all you need to make a difference in someone else's life. இயேசு மாத்திரமே போதும் மற்றவருடைய வாழ்க்கையை தாக்கம் செய்வதற்கு. Even in your ministry, don't worry about what you lack. உங்களுடைய ஊழியத்திலே எது தேவையில்லை எது தேவை என்று சொல்லி நீங்கள் அதை குறித்து கவலைப்பட அவசியமில்லை. Focus on what you have.
எது உங்களுக்கு இருக்கிறதோ அதை குறித்து கவனமாயிருங்க. We all know the story of Jesus feeding the 5,000 people. இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு மற்ற மக்களுக்கு அங்கே போஷித்தார் என்று பார்க்கிறோம். All Jesus wanted was somebody to give what they had. ஆண்டவர் எதிர்பார்த்தது என்னவென்றால் அவரிடத்துல என்ன இருக்கிறது அதை அவர் கொடுத்தால் போதும். அதை தான் எதிர்பார்த்தார். He didn't expect the disciple to feed the 5,000 people. சீஷர்கள் இங்க 5000 பேரை போஷிப்பார் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. All he wanted for the disciples to give what they had. சீஷரிடத்துல என்ன இருக்கிறது அதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். Eventually a small boy came and gave the 2 fish and the 5 loaves. அங்கே நாம் நடந்ததை அறிந்திருக்கிறோம். 5 அப்பம் 2 மீனை அங்கே ஒரு சிறுவன் கொடுத்தான். And through that God was able to multiply and feed the 5,000 and more people. அதன் மூலமாக ஆண்டவர் 5000க்கு மேற்பட்ட மக்களுக்கு போஷிக்க முடிந்தது. Hallelujah. 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 When you have Jesus, இயேசு நமக்கு இருந்தால் போதும். and when you seek the kingdom of God and his righteousness, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது, and all of these things will be added to you. எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You know why we miss God's miracle in our lives? சில வேளைகளில் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது. You know why we miss what God has for us in our life? ஆண்டவர் வைத்திருக்கிறதை நாம் அங்கே இழந்திருக்கிறோம். ஏன் தெரியுங்களா? We focus on what we don't have. எனக்கு எது இல்லையோ அதையே நோக்கமாய் வைத்திருக்கிறோம். And we hold on to what we have. Okay, நாம் எது வைத்திருக்கிறோம் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். That stops you from receiving from God. நீங்கள் அங்கே தேவையற்ற காரியங்கள் நினைக்கிற நிமித்தமாய் அற்புதம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. Let me say that again. மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். We focus on what we don't have. எது நமக்கு இல்லையோ அதிலேயே நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறது. And we hold on to what we have. நாம் எது வைத்திருக்கிறோமோ அதை பிடித்து வைத்திருக்கிறோம். And that stops you from receiving more from God. இதுதான் தேவனிடத்திலிருந்து இன்னும் அதிகமாய் வருவதற்கு தடையாய் இருக்கிறது. I don't think you got it. நீங்கள் புரிந்து கொண்டீங்க நினைக்கிறேன். Let me say that one more time. மீண்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். We focus on what we don't have. நமக்கு எது இல்லையோ அதிலேயே நம்முடைய கண்ணோட்டம் இருக்கிறது. And we hold on to everything that we have. நமக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அதை நாம் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். Stops you from walking in the power of God. தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வராமல் இருப்பதற்கு அதுவே காரணமாய் இருக்கிறது. Tonight God wants you to give what you have for him to do the work in you. உங்களிடத்திலே நீங்கள் எதை பிடித்து வைத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Give the time that you have. நீங்க உங்களுடைய நேரம் ஆண்டவரிடத்திலே கொடுங்க. Give the talent that you have. ஆண்டவருக்கு கொடுத்த தாளந்தை ஆண்டவருக்கு கொடுங்க. Give the treasures that you have. உங்களுக்கு இருக்கிற அந்த ட்ரெஷர் ஆண்டவருக்கு கொடுங்க. And see how God multiplies. ஆண்டவர் எப்படி பெருக்கம் செய்கிறார் பாருங்க. Remember, our God is in the business of multiplying. ஆண்டவர் பெருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். Our God is in the business of multiplying. அங்கே ஆண்டவர் பெருக்கத்தை செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. See what Jesus can do with the little that you give. அங்கே உங்களிடத்தில் இருக்கிற சின்ன காரியங்களை ஆண்டவரிடத்திலே கொடுக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி பெருக்கம் செய்கிறார் என்று பாருங்க. Because God didn't call us to be just to be blessed, but he calls so that you can be a blessing. அங்கே நம்மை ஆசீர்வதிக்க மாத்திரமல்ல ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். And I'm going to finish by verse 7. 7வது வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். Taking him by the right hand, he helped him up, and instantly the man's feet and ankles became strong. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் பலன் கொண்டது. By using Jesus' name, Peter extended his hands to help the lame man up. முடவனாய் இருக்கிறவனுக்கு இயேசுவின் நாமத்தினாலே தன்னுடைய கரங்களை நீட்டி அங்கே அற்புதம் செய்தார். It was Christ's power but Peter's hand. அங்கே கிறிஸ்துவினுடைய வல்லமை ஆனால் பேதுருடைய கரம் பயன்படுத்தப்பட்டது. God wants to work through you. ஆண்டவர் உங்கள் மூலமாய் செயல்பட விரும்புகிறார். Regardless of who you are. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருக்கலாம். Regardless of your circumstances and your background. உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய பின்னணியம் எப்படியாக கூட இருக்கலாம். Regardless of your age. உங்களுடைய வயது எவ்வளவாக இருக்கலாம். All God wants you to do is give what you have and extend your hand. ஆண்டவர் எதிர்பார்ப்பது உங்களிடத்தில் இருப்பதை கொடுப்பதும் உங்களுடைய கரங்களை அவருக்காய் நீட்டுவதும். God wants you to be the extension of God's feet and hands. ஆண்டவருடைய கரங்களாகவும் கால்களாகவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Power of God flows when we are willing to give what we have. நம்மிடத்தில் இருப்பதை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் வல்லமையாய் அதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Now let me recap this quickly. மீண்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். If you want to walk in the power of God and experience the miracle in your life. தேவனுடைய வல்லமையினாலே நடக்கவும் தேவனுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் first you must walk in unity. முதலாவது ஒற்றுமையாக நடக்க வேண்டும். Not walk in unity within yourself.
yourself. உங்களுக்குள்ளே ஒற்றுமையாய் இருப்பது You மாத்திரமல்ல, need to walk in unity with your brothers and sisters. உங்களுடைய சகோதர சகோதரியோடு கூட ஒற்றுமையாய் இருக்க Second, வேண்டும். you need to have a better expectation for your life. இரண்டாவதாக அங்கே நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். Expect great things from God. தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். Attempt great things for God. தேவனுக்காக பெரிய காரியங்களை The சாதியுங்கள். third thing is use what you have. மூன்றாவது உங்களிடத்தில் இருப்பதை பயன்படுத்துங்கள். Give what you have. உங்களிடத்தில் இருப்பதை கொடுங்கள். Use your hands and feet as an extension of Jesus Christ. தேவனுடைய கரங்களாக உங்களுடைய கரங்களும் கால்களும் பயன்படுத்தும்படியாய் அனுமதியுங்கள். And from that you will see the power of God flowing through your life. இது நிமித்தமாய் தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே செயல்படும். Let me finish with this story. இந்த கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். A few months back in our church, சில மாதங்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில during our midweek meetings, அங்கே ஒரு மீட்டிங்ல we have a day where we open up for our local community to come and have a free tea and coffee and also meet other people. அங்கே ஒரு நாள் வைத்திருக்கிறோம். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அங்கே இலவசமாய் டீயும் காஃபியும் கொடுத்து பேசும்படியாக இருக்கிற ஒரு நாள். So on that day a young woman from Iran came to our meeting. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஈரான்ல இருந்து ஒரு இளம் பெண் வந்திருந்தாள். And now she was a wrestler and she was trying to compete in Olympics. ஒலிம்பிக்ஸ்ல மல்யுத்தம் செய்கிற ஒரு பெண்மணி. Now she has already lost her faith in their own religion. அவருடைய மத பின்னணியத்திலே அவள் மத நம்பிக்கையற்றவளாக இருக்கிறாள். She was prohibited from wrestling in her own religion. அவருடைய மத பின்னணியத்திலிருந்து மல்யுத்தம் செய்யக்கூடாது. So she came to our meetings just looking for a community. ஓகே, எங்களுடைய இந்த கூடுகைக்கு வந்திருந்தார். ஒரு கூடுகையை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். And while we were talking to her, நாங்கள் அவளோடு பேசினோம். she was sharing about her story. அவளுடைய சம்பவத்தை குறித்து கதை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தார். And she also told us that she is actually taking a break from wrestling for the time being. இப்பொழுது அந்த மல்யுத்தத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதல் ஒரு இடைவெளி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். When we asked why, நாங்கள் கேட்டோம் ஏன் அப்படினு கேட்டோம். she said she had an injury from her practicing wrestling. அங்கே பிராக்டீஸ் பண்ணும் பொழுது காயப்பட்டது, ஆகையினால இப்போ ரெஸ்ட்ல இருக்கேன்னு சொன்னாங்க. So therefore she said I'm struggling to walk, so therefore I'm taking a break from wrestling. என்னால் நடக்க முடியல, ஆகையினால நான் இந்த மல்யுத்தத்துல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. So when she was about to leave, அங்கே அந்த மீட்டிங்கை கடந்து போகிற அந்த சூழ்நிலையில me and my wife said to her, look, can we pray for you? போகும்போது அவங்கள்ட்ட கேட்டோம், உங்களுக்காக நானும் என் மனைவியும் ஜெபிக்கலாமா? And she said yes, sure, of course. And we stood there and we laid our hands on her and we started praying. ஆகையினால எங்களுடைய கரங்களை நீட்டி அந்த பெண்மணிக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தோம். Now let me also give you a little bit of background to our church. எங்களுடைய சபையை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். We were just starting off our church at that time. அந்த சமயத்துல எங்களுடைய சபையை அப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம். We didn't have great facilities like you have. இங்கே போல வசதிகள் அங்கே இல்லை. Scotland is very cold. அங்கே ஸ்காட்லாந்து ரொம்ப குளிரான ஒரு தேசம். The building that I have didn't have a proper heating functions. நாங்க இருக்கிற அந்த கட்டடத்துக்கு அந்த குளு அங்கே வெப்பம் கொடுக்கிற எந்த மிஷினும் இல்ல. The building inside is colder than outside. அங்கே பில்டிங் குள்ள பயங்கர கோல்ட், வெளிய காட்டிலும் உள்ள அதிக குளிர் இருக்கிறது. We didn't have fancy lights. அங்கே ரொம்ப ஃபேன்சியான லைட்லாம் இல்ல. We didn't have great musicians. அங்கே மியூசிக் போடுறதுலாம் இல்லங்க. We didn't have comfortable seat. We had wooden pews. அங்கே மரக்கட்டைகள் தான் உட்கார்ந்து வைத்திருக்கிறோம். But one thing we had was we had Jesus. ஆனால் ஒன்று மட்டும் எங்கள்ட்ட இருந்தது, இயேசு கிறிஸ்து இருந்தார். We had the power of Jesus in our lives. இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. So we didn't bother about what we didn't have. எங்களுக்கு என்ன இல்லை என்பதை குறித்து நாங்கள் அக்கறையற்றவர்களாக இருந்தோம். So every time people came, எப்பொழுதெல்லாம் மக்கள் வந்தார்களோ, we didn't try to give anything else. ஓகே, எதையும் நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. We didn't try to give them silver or gold. அவங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ கொடுக்க விரும்பவில்லை. We didn't try to give them cake, biscuits and donuts. கேக், பிஸ்கட், டோனட்ஸ்லாம் கொடுக்க விரும்பல. We try to give them Jesus. இயேசுவை கொடுக்க விரும்பினோம். So while we were praying for this lady, இந்த பெண்ணுக்காய் ஜெபிக்கும்போது, and she stopped for a moment, கொஞ்ச நேரம் நிறுத்தி and she said, I'm feeling something. அவள் சொன்னாள், எனக்கு ஏதோ ஒரு உணர்வு I வருகிறது. feel like something positive coming inside of me. எனக்குள்ள ஏதோ ஒன்று வருகிறது போல உணர்கிறேன். I said that what you're feeling is the Spirit of God. நாங்கள் சொன்னோம் அது பரிசுத்த ஆவியானவர். We said that is Jesus. அது இயேசு கிறிஸ்து என்று சொன்னோம். You're experiencing the power of God. இயேசு தேவனுடைய வல்லமையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னோம். So she went away back to back home. அங்கே திரும்பி வீட்டுக்கு போயிட்டாள். She came back the following week. அடுத்த வாரம் வந்தாள். She said her legs feels better. அவள் சொன்னாள், என்னுடைய கால் நன்றாய் வருகிறது. She went back again.
திரும்பியும் வெளியே போனாள். She came back again. திரும்பியும் வந்தாள். She said, now I'm completely healed. இப்பொழுது முழுமையாய் குணமானேன் என்று சொன்னாள். Now she went back home again. மீண்டும் வீட்டுக்கு போனாள். She came back to another meeting. இன்னொரு மீட்டிங் அடுத்த வாரம் வந்தாள். And we asked her, look, what makes you keep coming back to our church? ஏன் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறாய்? எது உன்னை இங்கே மீண்டும் அழைக்கிறது என்று கேட்டோம். And when I asked, she said, look, my husband is also a Muslim. அவள் சொன்னார், என்னுடைய கணவனும் இஸ்லாமியர். Now he somehow sees a difference in my life. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கிறார். He says that you don't complain as you used to complain. ஓ இதுக்கு முன்னாடி புலம்பிக் கொண்டிருந்தாயே அதெல்லாம் இப்ப புலம்பல கம்ப்ளைண்ட் You're not negative about life anymore. ஓ வாழ்க்கை குறித்து தவறாய் பேசிக்கொண்டே இருப்பாயே அதை குறித்து நீ அப்படிலாம் பேசல. You always look sad and depressed. எப்பொழுதுமே துக்கமாய் இருப்பாய். But now you look so joyful and look so positive about life. ஆனால் இப்பொழுதோ மகிழ்ச்சியாகவும் எப்பொழுதுமே நல்ல பாசிட்டிவாய் இருக்கிறாயே. It's so pleasant to be around you. உன்னோடு இருப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. So go and spend more time in the church. ஆகையினாலே தான் இன்னும் அதிகமாய் சபையிலே நேரத்தை செலவழிக்க வேண்டும் வந்தேன். Now this Muslim husband never came to church. This Muslim husband never came to church. அந்த கணவன் அங்கே இந்த சபைக்கு வந்ததே இல்லை. But he was able to see the transformation of his wife at his home. ஆனால் அவருடைய வீட்டிலே சபையிலே செய்த அந்த மாற்றத்தை மனைவியின் மூலமாக பார்க்க முடிந்தது. She came looking for community. இங்கே சமுதாயத்திலே ஒரு ஒற்றுமை இருக்கிறதற்காக கடந்து வந்தாள். She came looking for some sort of a help. ஏதாவது உதவி கிடைக்குமா என்கிற ஒரு நோக்கத்தோடு வந்தாள். She came looking for some sort of a wealth, silver or gold. ஒரு அங்கே தங்கம் வெள்ளி ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி வந்திருந்தாள். We gave her Jesus. ஆனால் நாங்கள் இயேசுவை கொடுத்தோம். And about a few months ago, சில மாதங்களுக்கு முன்பாக I had the privilege of baptizing her in one of the lots. அவளுக்கு பாப்டிசம் கொடுத்தோம். ஹalleluya. Amen. Amen. She came looking for something else. ஏதோ ஒன்றை தேடி வந்தவள். She thought that's what she needed. அதுதான் அவளுக்கு தேவை என்று வந்தாள். But we gave her Jesus. ஆனால் நாங்கள் இயேசுவை கொடுத்தோம். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Are you ready to walk in the power of God? தேவனுடைய வல்லமையிலே நடக்க Would you விரும்புகிறீர்களா? stand to your feet for a moment? எல்லாரும் எழுந்து நிற்போமே. Hallelujah, Jesus. Hallelujah. Hallelujah, Father God. Hallelujah, Holy Spirit. We thank you, Father God. Would you close your eyes and would you just start worshiping God for a moment? கண்களை மூடி தேவனை ஆராதிப்பீர்களா? Would you just praise God for a few minutes? ஆண்டவரை நோக்கி Hallelujah, துதிப்போமா? Thank you, Holy Spirit. வாயை திறந்து துதிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். Yedorobo kashada raketema. Rekondorobo kushete rekete kelara. Reashianda rebeke. I believe truly God didn't just change my sermon without a purpose. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய பிரசங்கத்தை மாற்றினார். I believe that God loves you. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். I believe that God cares for you. ஆண்டவர் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். I believe God has a plan and a purpose for you. ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். That's why God would change a sermon at the last minute so that you could hear what God wants to hear. கடைசி நேரத்திலே தலைப்பை மாற்றும்படியாய் ஆண்டவர் சொன்னது அது ஒரு நோக்கம் இருக்கிறது. God wants you to experience the power of God in your lives. தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று God wants his children to walk in the power of God. தேவனுடைய வல்லமையில அவருடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants to see his children experience the miracles. ஆண்டவருடைய அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுபவமாய் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். But there's a certain requirements. ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. First of all, you have to have unity in your heart. உங்களுடைய இருதயத்திலே ஒற்றுமை தேவை. You got to forgive people. மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமே. You got to stop murmuring and gossiping. ஐயோ புலம்புவதையும் புறங்கூறுதலையும் நிறுத்த வேண்டுமே. You got to repent and say, God, I'm ready to walk with my brothers and sisters. என்னுடைய சகோதர சகோதரியோடு நடக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். I know we are two different people. வேற வேற ஒரு குணமுடையவர்கள். I know we have different personalities. எங்களுடைய குணம் வேறுதான். I know this brother and this sister has different tastes. அவருக்கு வேற ஒரு விருப்பம் எனக்கு வேற விருப்பம் என்று அறிவேன். Different social background. அவருடைய பின்னணியும் வேற என்று அறிவேன். But I'm willing to walk together with them tonight. ஆனால் இன்றைக்கு அவரோடு நடக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். I'm going to agree with them for the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாங்கள் ஒத்து போகிறோம் என்று சொல்லுங்கள். I'm going to walk together to build the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கும்படியாக நாங்கள் ஒத்து போகிறோம் என்று சொல்லுங்கள். I'm going to put aside all my differences. என்னுடைய வித்தியாசத்தை நான் தள்ளி விடுகிறேன். It's not about me anymore. இது என்னை குறித்தது அல்ல ஆண்டவரே. It's about the kingdom of God. ராஜ்யத்தை குறித்தே. It's not about what I like and what I want to do. எனக்கு விருப்பம் என்னுடைய தரிசனம் அல்ல ஆண்டவரே. It's what the Spirit of God wants to do. ஆவியானவர் என்ன செய்ய வேண்டும் என்று Rakandareboko shiederebeko. Radoroboko shikanda rakete makashide. God wants you to have expectation this morning.
எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில விரும்புகிறார். You have already given up your life. எல்லாம் முடிந்தது நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ? You think your life is over. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமோ? You think this is all that God has for you in life. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவுதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ? Tonight, this morning, the Spirit of God is saying that He wants to do immeasurably more than you can think or imagine. நீங்கள் நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மேலாய் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants you to increase your expectation. உங்களுடைய எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாய் விரிக்க வேண்டும் God என்று wants you விரும்புகிறார். to increase your faith this உங்களுடைய morning. விசுவாசத்தை பெருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God wants you to have a great expectation for your family and for your ministry. உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஊழியத்திற்கும் இன்னும் அதிகமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும் And என்று then விரும்புகிறார். finally, God wants you to give what you have. கடைசியாக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ அதை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Give what you have. நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்களோ Don't hold on to what you have. அதை நீங்கள் வைத்திருக்கிறதை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்க Even வேண்டாம். if it's little, சின்னதாக இருந்தாலும் கூட it's better to be in Jesus' hands than in your hand. உங்களுடைய கரங்களில் இருப்பதை காட்டிலும் இயேசுவுடைய கரங்களிலே அந்த சிறிய காரியம் இருப்பது சிறந்தது. Because that little can multiply in Jesus' hand than your hand. தேவனுடைய கரங்களில் இருக்கிற அந்த சிறிய காரியம் பெரிய பெருக்கத்தை உண்டாக்கி செய்வார். I think as the worship team just leads us in a song, would you make a commitment this morning? இந்த பாடலை ஆராதனை பாடும் பொழுது நீங்கள் ஒரு அர்ப்பணம் செய்ய வேண்டும். I want you to respond to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன். I don't want you to just to hear the word of God and leave without responding the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே போகாதபடிக்கு நீங்கள் அதற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறேன். As the pastor leads in worship, ஆராதனை வேளையிலே போதகர் நடத்துவார். if you are ready to surrender your life, உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்பினார். and if you're saying yes God, I'm ready to put my difference aside and I'm ready to walk along with my brothers and sisters. ஆண்டவரே என்னுடைய வித்தியாசத்தை தள்ளிவிட்டவனாய் என்னுடைய சகோதர சகோதரிகளோடு கூட ஒற்றுமையாய் வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வீர்கள். If you're saying that yes God, I'm ready to have high expectation for my life. ஆண்டவரே அப்பா பெரிய ஒரு எண்ணத்தோடு கூட எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் என்று சொல்வீர்கள். And if you're saying God, I'm ready to give everything that I have to you. என்னிடத்தில் இருப்பதை ஆண்டவரே உம்மிடத்தில் கொடுக்கிறேன். Just raise your hands wherever you are. அப்படி எண்ணமுடையவர்கள் raise your hands wherever you are if you're ready to walk in the power of God. தேவனுடைய வல்லமையில் நடக்க விரும்புகிற கையை தூக்கி ஆண்டவரே என்று சொல்லுங்கள். எல்லாரும் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை Come on, surrender your life. முடிவுக்கு வரணும். காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு மரணம். நிரம்பணுமே நான் நிரம்பணுமே ஆவியின் நதியிலே நிரம்பணுமே. Come on, நிரம்பணுமே raise your hands and surrender your life. கைகளை உயர்த்தி அர்ப்பணிப்போமா? Give what you have to the Lord. உம்மிடத்தில் இருப்பதை ஆண்டவருக்கு Don't hold சொல்லுங்கள். back. Don't hold back. நிரம்பணுமே நிரம்பணுமே ஆவியின் நதியிலே மூழ்கணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியா நிரம்பணுமே. நிரம்பணுமே நான் நிரம்பணுமே பரிசுத்த ஆவியா நிரம்பணுமே. எத்தனை பேர் இந்த கால வேளையில எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை திறந்துப்பாங்க. எத்தனை பேர் I also want to walk in the power and authority of God சொல்லுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எஸ் பேதுருவை போல ஆமென் நானும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை வாழ எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென் நான் விசுவாசிக்கிறேங்க. அவர் அந்த கால வேளையில அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகிறார். ஆமென். இனிமேல் பின்வாங்கி வாழ்க்கை போதும். Amen. Now from now on நீங்கள் கர்த்தருடைய வல்லமையிலும் கர்த்தருடைய பிரசன்னத்திலும் நடக்க போகிறீர்கள். Hallelujah. எனக்கு இந்த இன்னொரு விஷயம் கர்த்தரை நிரப்பணும்னு சொல்றவங்க உங்க ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அடுத்த ஒரு நிமிஷம் நல்லா வாய்களை திறந்து அந்நிய பாஷையில துதிக்க ஆரம்பிங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Amen. எல்லாரும் யாரெல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்களோ நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. Amen. கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். இந்த கால வேளையில or infilling of the Holy Spirit. Amen. God is filling you with His power this morning.
இன்னொரு விசை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தால, ஒரு ஃப்ரெஷ் ஆயில் அனாயிண்டிங் ஒவ்வொருவர் மேல இருக்கிறவங்க மேல. ஆமென். ஆன்லைன்ல பார்க்கிறவங்க மேல, இந்த டவர்ல இருக்கிறவங்க, ஓவர் ராபர்ட் ஷாப்பல் இருக்கிறவங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி இன்னும் ஒரு நிமிடம் 1 more minute, let's pursue. Amen. Hallelujah. தாகமா கேளுங்க, கர்த்தர் நிரப்புகிறார். ரமா ஷகலாமா ஹந்தோரோ செகரியா தரபஹா லேமனாகா தோரோபோ ஷெல்பெனேமா ஹந்தரா லேமனகதோரோ செல்க்ரேபரஹா ஷகரபா. Jesus, fill us, Lord. Holy Spirit, fill us again. Fill us one more time this morning. உம்முடைய வல்லமையினால ஒவ்வொருவரையும் ஆமென் ஒரு மனத்துல நடக்க, ஆமென் எதிர்பார்ப்புல நடக்க, கொடுத்து விதைத்து நடக்க உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. முழு சபையும் நிரப்புங்க. ரெபலகா ஷகரமா ஹதரோபோ லேமனகா தோரோபோ செகரியா தரபா. ஆமென். ஒவ்வொரு வல்லமையில நடக்கிற நாட்கள், ஒவ்வொரு அதிசயங்கள் நடக்கிற நாட்கள், இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்கள் அக்கினியின் நாட்களாக இருப்பதாக. Amen. We want to see the early church again happening here in our nation. Rabadaka sekerebala hatorobo. Thank you, Jesus. பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. Yes, Lord. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. ஆவியினாலே நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க. வல்லமையாலே நிரப்பிடுங்க. I just feel in my spirit, என் ஹார்ட்ல நான் உணர்கிறேன். எப்படி பேதுருவும் யோவானும் அன்றைக்கு தங்களிடத்தில் இருந்ததை அந்த முடவனுக்கு கொடுத்தாங்க, இயேசுவை கொடுத்தாங்க. பாஸ்டர் அகிலன் அழகா பேசுனாங்க, இயேசுவை கொடுத்தாங்க. Give what you have. They gave Jesus. அதே போல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே, நீங்கள் படிக்கிற காலேஜஸ்ல, நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில கர்த்தர் உங்களை ஒரு பேதுருவாக, அதாவது இயேசுவை கொடுக்கிற நபராக கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். எஸ், ஆமென். நீங்க வர்க் பண்ற மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க இயேசுவை கொடுக்க போறீங்க. நீங்க படிக்கிற காலேஜ் ஸ்கூல்ல நீங்க இயேசுவை கொடுக்க போறீங்க. ஆமென். எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ இந்த நாட்களிலே, ஆமென், you are going to take Jesus, you are going to give Jesus. Give Jesus. Thank you.